மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய நானிலம் படைத்தவன் இந்த கவிதை பேழையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நுழையும் முன் இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினார். மனுஷங்க வந்து காடில் தான் முதல்ல வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த காடுகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தி அதிலேருந்து என்ன விளைநிலங்களை முதல்ல உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, பயிர்களை விளைவித்தான். விளைநிலங்களில் என்னதை இப்போ விளைவிக்கிறாங்க, பயிர்களை விளைவித்தான். ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பயிர்கள் விளைவிச்சாச்சு, இப்போ என்ன பண்ண அவங்க அனைவரும் சேர்ந்து என்ன பண்ண ஒரு சின்ன ஊராட்ட அதை வந்து என்ன உருவாக்கி அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறாங்க. பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டனர். வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் வேறு தொழில்கள் மூலமாகவும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்ணுறாங்க, மேம்படுத்தி கொள்கிறாங்க. மேம்படுத்தி கொள்றதுன்னா அவங்க வந்து தரத்தை உயர்த்துறது. அடுத்தது தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. ஸோ அவங்க செய்கிற தொழில்களும் அவங்க செய்கிற வணிகமும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் நான் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 நிலத்தை பற்றி தான் யாருக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி, கலம்னா கப்பலுக்கு இன்னும் வேறு பெயர்கள் நிறைய இருக்கிறது. அதுக்கு வந்து நிறைய சொல்லும் பொருளும் இருக்குது. ஆழினா கடல், ஆழினா என்னென்னு கொடுத்துருக்காங்க, கடல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த ஆழி அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இயர் நமக்கு குரூப் 2ல் வந்து கேட்ட இந்த கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து புக் பேக்கில் வந்து நம்ம படிக்கிற கொஷின்ஸை விட நமக்கு வந்து இந்த சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி வேணாலும் அவங்க வந்து மாற்றி கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் அப்படின்னு கிடையாது. ஆனால் இந்த சொல்லும் பொருள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியரசரின் இயற்பெயர், இவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. முடியரசரின் இயற்பெயர் துரைராசு. அதாவது எக்ஸாம் வைஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து அவங்க கவிஞர்களோட நேம் கொடுப்பாங்க, இந்த பக்கம் அவங்களுடைய இயற்பெயர் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய வாட்டி கேட்ட கொஷின் தான். இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். ஸோ எப்போவுமே எக்ஸாமுக்கு நம்ம படிக்கும்போது ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியாவது நம்ம ஷார்ட்கட்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது துரைராசுங்கிறவர் வந்து அவருக்கு வந்து பூங்கொடி கொடுத்தாங்க, பூங்கொடி வந்து காவியம் படைச்சாங்க, காவியத்துலேருந்து காவியப்பாவை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கொடி, வீரம், காவியம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சா எப்போவுமே ஹிண்ட் வச்சு நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுதான் நமக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும். அதாவது துரைராசு நம்ம இயற்பெயர் அப்படிங்கிறதுல நம்ம படித்தா கூட அவர் என்ன நூல்கள் எழுதினார், ஏன்னா பல கவிஞர்கள் பல நூல்கள் எழுதியிருப்பாங்க. நம்ம இவரை தான் பர்டிகுலராக நம்ம சொல்லும்போது நமக்கு அங்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ படிக்கும்போதே நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணும். அப்போ முடியரசன் அப்படின்னு வந்தாலே அவருடைய அரசுனா ராசு அப்படி முடியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தல இவர் என்னென்ன நூல்கள் பாருங்கள், கொடினா அடுத்தல காவியம்னா காவியப்பாவை. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். அதாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டானா யார், முடியரசன். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கற்பவை கற்றபின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இந்த பாட்டு எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாடலில் வந்து பனிமலை மீதுன்னு பாடினாலே அது யாருன்னா நம்ம பாரதியார் தான். ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சுஜு டிஎன் ஃபோக்கஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.